அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை விண்ணோர் முடியின் மணித்தொகை வீற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமாய் நின்றான் கழல் பாடி கண்ணாரமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே பூம்பூனல் பெண்ணே பூம்பூனல் பாய்ந்தாடலோரியம் பாவாய் பெண்ணே பூம்பூனல் பாய்ந்தாடலோரியம் பாவா அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவெம்பாவையின் 18வது பாசுரம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் என்று தொடங்குகிறார் மாணிக்கவாசகர். அந்த அண்ணாமலையானின் பாத கமலங்கள் அதன் மகத்துவத்தை மிக அழகாக சொல்கிறார். தேவர்கள், பல அரசர்கள் அவர்கள் அணிந்துள்ள அந்த மகுடம், அந்த மகுடத்தில் உள்ள முத்து மணிகள், மாணிக்கம் போன்ற நவரத்னங்கள் அவை அனைத்தும் அந்த சிவபெருமான் அண்ணாமலையானின் பாத கமலத்திற்கு முன்பு ஒரு தூசுக்கு சமானம் அல்லவா? இவை அனைத்தும் எதை சென்று இறைஞ்சுகின்றன? அந்த பாத கமலத்தையே, அந்த பாத கமலத்தையே வேண்டி அனைவரும் நிற்பர் அல்லவா தேவர்கள், அரசர்கள். அதுபோல் அவர்கள் அணிந்துள்ள மகுடத்தின் மணிகளும் சிவபெருமானின் பாத கமலத்திற்கு முன்பு தூசுக்கு சமானமாகும். கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமயங்கி தாரகைகள் தான் மகள என்று சொல்கிறார். அதாவது அந்த கதிரவனின் ஒளியானது காலையில் கதிரவன் தோன்றியதும் இருளானது மறைகிறது. அந்த இருள் மறைந்ததுமே அந்த தன்னார் ஒளிமயங்கி தாரகைகள் தான் மகள என்று கூறுகிறார். தாரகைகள் என்றால் நட்சத்திரம், விண்மீன்கள். அவையும் தன் ஒளி குன்றி தான் இருந்த இடம் தெரியாமல் சென்று விடுகின்றன அல்லவா? அதுபோல் எப்படி அந்த கதிரவனின் ஒளியின் முன்பு விண்மீன்கள் எப்படி மறைந்து விடுகின்றனவோ அதுபோல் அந்த மகத்துவமானது அந்த அண்ணாமலையானின் திருப்பாதம் ஆகும். பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி என்று இத்தனையும் ஆகி வேறாகி என்று குறிப்பிடுகிறார். அதாவது பெண், ஆண், அலி, பிறங்கொழி சேர் மற்றும் பிற ஒளிகள் அனைத்துமே அவனே ஆகும். ஒளி வெடிப்புகள் நிறைந்த விண்ணும் மண்ணுமாய் நின்று அனைத்தும் ஆகி வேறும் ஆகி அவனே. விண்ணும் அவனே, மண்ணும் அவனே, ஆணும் அவனே, பெண்ணும் அவனே, எல்லா உயிரும் அவனே அல்லவா? ஆனால் இத்தனையிலும் அவனே இருக்கிறான். ஆனால் இத்தனையிலிருந்து வேறுபட்டும் நிற்கிறான். அதனால்தான் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி என்று குறிப்பிடுகிறார். கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்த ஆடையலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார். நம் கண்ணிற்கு அமுதம் போன்றவன். நாம் பார்ப்பதற்கு நமக்கு நல்ல ஒரு அமுதம் போன்ற ஒரு இனிய உணர்வை, இன்பமான உணர்வை ஏற்படுத்தக்கூடியவன். கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி, நம் கண்ணிற்கு அமுதமாய் நிற்கின்றானே அவனின் திருப்பாதங்களை பாடலாம். அவனின் கழல் பாடி பெண்ணே பூம்புணல் பாய்ந்து நீர அடையலோர் எம்பாவாய் என்று முடிக்கிறார் மாணிக்கவாசகர். இந்த பூக்கள் நிறைந்த இந்த குளத்தில், இந்த தடாகத்தில் உடனே பாய்ந்து நீராடலாம். அனைவரும் வாருங்கள் என்று அழைப்பதாக இப்பாடல் நிறைவடைகிறது. மாணிக்கவாசகர் திருவடிகளே சரணம். ஓம் நம சிவாய். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.